Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஜே. நம்ம சேனலில் நம்ம கிரிப்டோ கரன்சி எப்படி ஃப்ரீ ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் லாஸ்ட் டைம் வந்து கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னு ஒரு பேசிக் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தினா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வீடியோவில் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ட்ரஸ்ட் வேலெட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது ட்ரஸ்ட் வேலெட்னா என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா இருந்தாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மோட்டிவேஷன், சண்டே ஸ்பெஷல் நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சியில் ட்ரஸ்ட் வேலெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ட்ரஸ்ட் வேலெட்னாக்க ஒன்றும் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு வேலெட் தான். நம்ம மணி பர்ஸில் காசு வைக்கிற மாதிரியோ, பேங்க்கில் காசு டெபாசிட் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு விஷுவல் கரன்சி, அதாவது கிரிப்டோ கரன்சின்ற ஒரு விஷுவல் கரன்சியை விஷுவலாக ஒரு பர்ஸில் வைக்கிறது தான் வேலெட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, சிம்பிள் லாஜிக்குங்க. நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, உங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடுங்க. உங்கள் ப்ளே ஸ்டோரில் ட்ரஸ்ட் வேலெட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ட்ரஸ்ட் வேலெட் அப்படி வந்துடுச்சு. ஓகே, ட்ரஸ்ட் வேலெட்னு டைப் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வரும். நான் ஆடி இன்ஸ்டால் பண்ணி வச்சதுனால எனக்கு டேரெக்டாக ஓப்பன் காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு முதல்ல எப்படி வரும்னு நான் காட்டுறேன். நான் இன்ஸ்டால் பண்ணோன்னா முதல்ல உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் நியூ வேலெட்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணாக்கா அடுத்தடுத்து ஒரு 3 பேஜ் ஸ்க்ரோல் பண்ண சொல்லும். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஒரு 3 பேஜ் ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே டன். இந்த பேஜ் ஞாபகம் வச்சிங்க. லாஸ்ட்டு இதை முடித்த உடனே கிரியேட் நியூ வேலெட்னு சொல்லியிருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ண உடனே என்ன வரும்னாக்கா, உங்களுக்கு ஒரு கீவேர்டில் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். அதாவது இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம கூகுள் பே வச்சுருக்கோம். கூகுள் பேக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாஸ்வேர்டு போடுவோம் இல்லையா? ஃபோன் லாக் போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். ஒரு 4 டிஜிட்டில் 5 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு போட்டுங்க. பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஐ அண்டர்ஸ்டாண்டுன்னு இருக்கு இல்லையா? கீழே இந்த இடத்துல நீங்கள் வந்து 1 செகண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு கீவேர்டு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 12 கீ கொடுப்பாங்க. அதுதான் வந்து நல்லா ஞாபகம் வச்சிங்க. அதுதான் உங்களுடைய ட்ரஸ்ட் வேலெட்டோட பாஸ்வேர்டு. ஒரு கீவேர்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் பாஸ்வேர்டு. முடிஞ்சால் அந்த பாஸ்வேர்டை ஒரு டைரியிலையோ இல்லாட்டி ஒரு மெயிலில் சேவ் பண்ணால் கூட பண்ணிக்கங்க. அது கீழே வந்து காப்பின்னு வரும். என்னால் அது ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்ட முடியாது. ஏன்னா என்னோடய செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் அதை காட்டக்கூடாது. எனக்குள்ள யாருமே அதை காட்ட மாட்டாங்க. ஸோ அந்த கீவேர்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி ஒன்று மெயிலில் சேவ் பண்ணி வச்சாலும் சரி, இல்லை பத்திரமா நீங்கள் நோட்டில் டைரியில் எழுதி வச்சாலும் சரி. இன்கேஸ் நாளைக்கு நீங்கள் இந்த ஃபோன் மிஸ் பண்ணாலோ இல்லை ட்ரஸ்ட் வேலெட்னு ஒரு விஷயத்தை உங்கள் மைண்டில் நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ஃபியூச்சரில் நம்ம ட்ரஸ்ட் வேலெட்டில் இவ்வளோ பணம் வச்சுருந்தோம் அப்படின்னு உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுதான் உதவியாக இருக்கும். ஏன்னா அந்த பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் மறுபடியும் ட்ரஸ்ட் வேலெட் ஓப்பன் பண்ண முடியும். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று அதை காப்பி பண்ணி மொபைல்லையோ இல்லை நோட் பேட்லேயே சேவ் பண்ணி வைங்க. இல்லைனாக்கா ஒரு டைரியில் எழுதி வச்சிங்க மறக்காமல். உங்களுக்கு அந்த கீவேர்டு சொன்னோம் இல்லையா? நான் அதை மறுபடியும் சொல்கிறேன். அந்த கீவேர்டு வந்து எப்படி இருக்குன்றத நான் ஒரு எக்ஸாம்பிளில் போட்டு வச்சுருக்கேன், காட்டுறேன். ஸோ அந்த கீவேர்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்குங்க. எக்ஸாம்பிள் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்மளுக்கு கொடுக்குற அந்த கீவேர்டு வந்து டாகு, கேட்டு, அனிமல், இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். இப்போது அடுத்த பேஜ் அதை நம்ம காப்பி பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாமே வந்து அலிகேஷனாக இருக்கும், தப்பாக இருக்கும். வேர்ட்லாம் தப்பாக இருக்கும். இப்போ ஒன்றுமே நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்களேன். இப்போ நான் கீழே போடுறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல போட்டுருவோம் பாருங்கள். கீழே போடுறது வந்து வேர்டு வந்து நம்மளுக்கு கொடுத்த பாஸ்வேர்டு வந்து டாக், கேட், அனிமல், கார்னு போட்டிருக்கு. ஆனால் கீழே அவங்க அடுத்தது கொடுத்தது வந்து அனிமல், டாக், கார், கேட்னு வருது. இந்த மாதிரி மாறி இருக்கும். பட் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கீவேர்டு வந்தது இல்லையா மேலே ஃபஸ்ட்டில், இந்த கீவேர்டை நீங்கள் வந்து ஆர்டர் வைஸாக கொடுக்கணும். 1, 2. இப்போ டாக்னா டாக். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இங்கே டாக் இருக்குது அப்படின்னாக்கா நான் வந்து என்னுடைய பாஸ்வேர்டில் ஃபஸ்ட்டு டாக்ன்றதை கிளிக் பண்ணணும். 2வது கேட்டு. அந்த மாதிரி நான் ஒன்று நான் கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி அந்த 8லேருந்து 12 வர கீவேர்டை நம்ம கரெக்டாக டைப் பண்ணால் தான் அடுத்த பேஜ் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு வரும். ஸோ அடுத்த பேஜ் இப்படி வரும். வேட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். மறக்காதீங்க, கீவேர்டு தான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய டேஷ்போர்டுக்கு வந்துடலாம். இதான் உங்கள் டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே இல்லைங்க. பிட்காயின், எத்தீரியம், பிஎன்பி, ஸ்மார்ட் காயின் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் காயின் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ட்ரஸ்ட் வாலெட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அது ட்ரஸ்ட் வாலெட்னா என்னன்னு சொல்லிட்டேன். ட்ரஸ்ட் வாலெட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன்.
அதே மாதிரி நான் ஃப்ரீயாக earn பண்ணி வச்ச காயின்ஸை நான் காட்டுறேன் பாருங்கள். இது என்னோடய ட்ரஸ்ட் வாலெட் அக்கௌண்ட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி என்னோடய ட்ரஸ்ட் வாலெட் அக்கௌண்ட்டில் காட்டுற வேல்யூ என்னன்றதை மேலே உங்களுக்கு கிளியராக காட்டுது. அதே மாதிரி இதில் வச்சிருக்க காயின்ஸ்லாம் கவனிச்சிங்களேன் பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருக்க காயின் பார்த்தீங்கன்னாக்கா 10,000 காயின் வச்சுருப்பேன். அடுத்து இதெல்லாம் இந்த காயின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோடி கணக்கில் வச்சுருக்கேன். இதோட வேல்யூலாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நான் பொய் சொல்லலை, இது என்னோடய ரியல் அக்கௌண்ட்டு தான். மேலே பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், பேர் கூட தெரியும் உங்களுக்கு. ஸோ என்னோடய ரியல் அக்கௌண்ட்டு. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் நான் earn பண்ணி வச்ச காசு தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த காயின் பார்த்தீங்கன்னாக்கா கோடி கணக்கில் வச்சுருக்கேன். இது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டா கிங்கு, மெட்டா செயின், ஸோ ட்ரானு, இந்த ஷிபா மஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5 கோடி காயின் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இது பாருங்கள், மெட்டா ஃப்ளோக்கி. என்னடா அதெல்லாம் வேல்யூ காட்டலன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வேல்யூ காட்டும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்த காயின்ஸ் எதுவுமே வேல்யூ காட்டலை. தென் அப்புறம் தான் வேல்யூ காட்ட ஆரம்பிச்சிது. அது எப்போ காட்டுன்றதை நான் சொல்கிறேன். ஒன்றுமே அந்த காயின் பப்ளிஷ் பண்ணுறாங்களே அவங்களே சொல்லுவாங்க, இந்த டேட்டில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஃப்ரீயாக earn பண்ண காயின் தான் இது எல்லாமே. இங்கே பாருங்கள், எலன் மார்ஸ் லாஸ்ட்டாக வந்தது எனக்கு. இப்போ சில காயின்ஸ்லாம் வந்து நான் 0 இருக்கு இல்லையா, ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் எனக்கு வரும். அட்டன் பண்ணியாச்சு, அது வரும். ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு ஏர்ட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க பேச்சுக்கு. இதோட நேம்ஸே வந்து ஏர்ட்ராப்ஸ் தான். இப்போ நான் லாஸ்ட்டாக வந்து இப்போ அட்டன் பண்ணது இந்த காயின் அட்டன் பண்ணேன், எனக்கு அந்த பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃப்ரீயாக earn பண்ணது தான். இதில் ₹1 கூட நான் பணம் கொடுத்து வாங்கலை. நீங்கள் மேலே பார்க்குறீங்களா வேல்யூ பார்த்தீங்க இல்லையா. ஸோ 37,400 ஆயிடுச்சு இப்போது. இந்த வேல்யூவில் இருக்கு இல்லையா, உண்மையாக நான் இதில் இருக்க காசு ₹1 கூட நான் பணம் செலவு பண்ணலைங்க. நான் பணம் செலவு பண்ண காசுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்மார்ட் செயின். இந்த ₹155 இதுதான். எதுக்காக இந்த ₹155 நான் வச்சுருக்கேன்னாக்கா ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த காயின் இருக்குது, இந்த காயினை வந்து நான் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றினேன்னா அதுக்கு வந்து சம் சார்ஜஸ், இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜ், கேஸ் ஃபீஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு ₹10 போகும். சும்மா அதில் ₹10 டிரான்சாக்ஷன் பண்ண வேணாம், நான் மொத்தமாக ₹200 ₹300 போட்டு வச்சுக்குவேன். ஸோ அதனால் இந்த ₹155 மட்டும்தான் என்னுடைய பணம். ஸோ பேலன்ஸ் இருக்க எதுவுமே என்னுடைய பணம் கிடையாது. ஸோ இது எல்லாமே நான் ஃப்ரீயாக earn பண்ணது தான். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஃப்ரீயாக earn பண்ணணும், earn பண்ணி நான் கொடுக்கணுன்றதுக்காக தான் மேஜராக இந்த வீடியோஸை நான் மேக் பண்ணுறேன். நம்ம சேனலில் மோஸ்ட்லி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா மோட்டிவேஷன், சண்டே ஸ்பெஷல் இந்த மாதிரி வீடியோஸ் தான் நான் ஃபஸ்ட்டு போட்டுட்ருந்தேன். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை 4 பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம், அவங்களும் நம்மள மாதிரி கற்றுக்கிட்டோன்றதுக்காக தான் மேஜராக நான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறது. நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த